அதாவது வந்து இப்போ வேஸ்ட்டான குப்பைகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மக்கும் குப்பைகளை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் மக்குது, ஒரு 100 நாளில் மக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த WDC அது மேலே தெளிச்சிங்கன்னா 30 நாளில் மக்கிடும். நமக்கு தரமான ஒரு இயற்கை இடுப்புலாம் நமக்கு கிடைச்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காசியாபாத்தில் உற்பத்தி பண்ணாங்க. இந்த உற்பத்தி எப்படின்னா மாட்டு சாணத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிரி, நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரி. நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து எடுத்த ஒரு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரி தான் இது. சரி, இப்போ நம்ம பப்பாளி நாட்டு பண்ணல இருக்கோம் இல்லைங்களா? ஆமாம். இந்த பப்பாளி விவசாயத்துக்கு, பப்பாளி செடி வளர்ச்சிக்கு இந்த வேஸ்ட் டீகம்போசர் எந்த வகையில் பயன்படுது? இது வந்து ஒரு மிக சிறந்த வளர்ச்சி ஊக்கி. மிக சிறந்த வளர்ச்சி ஊக்கி. இந்த பப்பாளியில வேர் வழியா கொடுக்கும்போது வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தும். வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தும் போது இப்போ வந்து ஒரு பப்பாளி நாத்துல வந்து நமக்கு வேர் வளர்ச்சி தான் முக்கியம். கண்டிப்பா. ஆமா, வேர் வளர்ச்சி எவ்வளவு சிறப்பா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டெம்ப் நல்லா இருக்கும், தடிமன். கண்டிப்பா சார். அதே போல அந்த இலைகளும் தரமா வீரியமா இருக்கும். அப்போ வேர் வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த WDC ஒரு டைமுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் குறைஞ்ச அளவில் ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி அளவு கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். இலை வழியா வேறு வழியாகவும் 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml. மேக்ஸிமம் பப்பாளி விவசாயம் வந்து ட்ரிப் இரிகேஷன்ல போட்டிருக்காங்க, சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்காங்க. சொட்டு நீரில் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன ரேஷியோல கொடுக்கலாம்? ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர் கொடுத்தா போதுமானது. ஒரு ஏக்கருக்கு ஒரு டைம் 2 லிருந்து 5 லிட்டர் மினிமம் 2 லிட்டர். எத்தனை லிட்டர் தண்ணியில கலந்து கொடுக்கலாம்? 5 லிட்டர் 200 லிட்டர் தண்ணி கலந்து கொடுக்கலாம். 200 லிட்டர் தண்ணியில கலந்து கொடுக்கலாம். அப்பதான் ஒரே சீரா எல்லா இடத்துலயும் ஈவனா போய் சேரும். இப்போ 200 லிட்டர் பேரல்ல 200 லிட்டர் தண்ணியில 5 லிட்டர் கலந்து ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம். வாரம் ஒரு முறை கொடுத்துட்டு வாங்க. அப்படி கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், பூஞ்சானங்கள் எல்லாமே அழிச்சிடும். அப்போ ஒரு தடவை 150 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அவங்க வந்து பப்பாளி விவசாயம் முடிகிற வரைக்குமே பயன்படுத்திக்கலாம். அந்த ட்ரம் மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா, ட்ரம் சுத்தமாகணும், குச்சி சுத்தமாகணும், சூழ்நிலை சுத்தமா இருக்கும், வெயில் படாம இருக்கணும். இதை மட்டும் பாதுகாத்தோம்னா இதுல வந்து ஒரு 30% ரசாயன உரத்திலிருந்து நம்ம விடுபட்டலாம். அதுதான் விவசாய தோழர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியது வந்து விவசாய இடுபொருளுடைய செலவை வந்து குறைக்கணும். எப்போ வந்து ஒரு விவசாயி வந்து இடுபொருளுடைய செலவை வந்து குறைக்கிறாரோ அப்பதான் அவங்களோட லாபம் வந்து ரெட்டிப்பா பார்க்க முடியும். வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு டாக்டர் எம் நாராயண் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் மூலமா டாக்டர் விவசாயம் பப்பாளி நர்சரிக்கு வந்திருக்கிறோம். இந்த பப்பாளி விவசாயத்துக்கு வந்து வேஸ்ட் டீகம்போசர் வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறது, எப்படி அந்த வேஸ்ட் டீகம்போசர் வந்து தயாரிக்கிறது, அதை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்க உரைகளை வந்து பார்க்குறோம். இன்னைக்கு நம்மளுடைய விருந்தினரா திரு தனசேகரன் சார் வந்திருக்காரு. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து எப்படி வேஸ்ட் டீகம்போசர் வந்து பயன்படுத்தி தயாரிச்சு எப்படி பயன்படுத்துறது, அதன் மூலமா ஒரு சிறப்பான மகசூலை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கறது தெளிவா சொல்ல போறாரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என் பெயர் வந்து தனசேகரன். சுப்பிரமணிய சிவா கூட்டு பண்ணையம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குநராகவும் இருக்கேன். அதன் மூலமா எங்க குரூப்ல இயற்கை விவசாய இடுபொருள் அங்காடின்னு சொல்லிட்டு தருமபுரியில் பண்ணிடுவோம். அது எல்லா விவசாயிகளும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். WDCன்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரை எப்படி பெருக்கமடைய செஞ்சு விவசாயத்துக்கு பயன்படுத்தி அதன் மூலமா அதிகமான விளைச்சல் எப்படி எடுக்கிறதுங்கிறத வந்து தெளிவாக இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலையாக வந்து பார்த்திங்கன்னா WDCயை எப்படி நம்ம பயன்படுத்துறதுக்கான முன்னால் அதாவது முதல் ஸ்டேஜ்னு சொல்லும் பார்த்தீங்களா, இது இப்போ இருக்கிறது வந்துடும் மதர் கரைசல். இந்த மதர் கரைசலை வந்து டைல்யூட் பண்ணி நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம். அதுதான் இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த WDC டப்பா வந்து ஒரிஜினல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இது வந்து ஒரிஜினல் மேக்ஸிமம் இதில் டூப்ளிகேட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த WDC அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அதுலேயும் விளக்கம் தெரியும். WDC வேஸ்ட் டீகம்போசர். வேஸ்ட்னா எல்லாருக்குமே தெரியும், தேவையில்லாத குப்பைகள். அந்த குப்பைகளை வந்து மக்க வைக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி. அதை வந்து இதை பச்சையம் இருக்கக்கூடிய தாவரத்து மேலே தெளிச்சோம்னா ஒளிச்சேர்க்கையை அதிகப்படுத்தி, போட்டோசோல் சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கையை அதிகப்படுத்தி உணவை ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய உணவை வந்து தயாரிக்கிறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி. இது அதோட பெனிஃபிட், இதோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் அதுதான். ஆமா, அதாவது ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஊக்கி அது பயன்படுத்தி ஒரு பேருதவியா இருக்கு. அது எப்படின்னு சொல்ல போனோம்னா இப்போ இலை துளைகளில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய காற்று பொல்யூஷன் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த பொல்யூஷன்ல வந்து இலைகள் வந்து இலை துளைகள் சொல்லுவோம். அந்த இலை துளைகளை வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல்னால அந்த இலை துளைகளை வந்து கழுவி சுத்தம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
நல்லது. அப்படி கழுவி சுத்தம் பண்ணும்போது இப்போ சிந்தட்டிக் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து இதுக்குள்ள பச்சையமாக இருக்கக்கூடிய தாவரங்கள் மேலே தெளித்தோம்னா அதனுடைய ஒளிச்சேர்க்கை அதிகப்படுத்தி ஸ்டார்ச்சின்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை உற்பத்தி பல மடங்கு உற்பத்தி பெருக்கி நமக்கு வந்து கூடுதல் லாபம் கிடைக்கிறதுன்னு வழிமுறையே செய்யுது. இது எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாமா? அனைத்து வகையான பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். எந்த நிலையில பயன்படுத்தலாம் சார்? இதை வந்து பூ பூக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பூ பூக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு தெளிப்போம், பூ பூத்ததுக்கு அப்புறமா ஒரு தெளிப்போம். 2 தெளிப்பு தெளிச்சினாலே போதுமானது. ஆமாம், இலைவெளியா. அப்படி இலைவெளியாக தெளிக்கும் போது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் இப்போ பார்த்துருவோம். இலை வழியாகவும் கொடுக்கலாம், வேறு வழியாகவும் கொடுக்கலாம். இப்போ இலை வழியாக தெளிக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொல்கிறோம். அதே போல் வேறு வழியாகவும் கொடுக்கலாம். வேறு வழியாக கொடுக்கும்போது ஏற்கனவே நம்ம மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை இடுபொருள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, குப்பைகள், மாட்டு சாணம், எரு, அதே போல் கோழி எரு, இந்த மாதிரி எரு வகைகளை நம்ம நிலத்தில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த WDC கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த எருவில் இருக்கக்கூடிய அந்த எரு தான் இதனுடைய சாப்பாடு வச்சுக்கோங்களேன். அதை சாப்பிட்டு இதை மேலும் அதாவது இனப்பெருக்கம் அதிகமாக அடைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து அழிச்சிடும். நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை ஊக்குவிக்கும். அதே போல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை ஊக்குவிக்கும் போது அதனுடைய எஸ்டாப்ளிஷ் அதை வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகும். சார், இந்த ப்ராசஸ் நுண்ணுயிர் பெருக்கம் ப்ராசஸ், அதே போல தேவையில்லாத நுண்ணுயிர் அழிக்கும் ப்ராசஸ் எத்தனை நாளுக்குள்ள நடக்கும்? அது நீங்கள் மண்ணில் விட்டால் 7வது நாள்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். 7வது நாள் 3வது நாள்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். 7வது நாள் நமக்கு கண்கூடாவே தெரியும். இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரோ இல்லை பெஸ்டிசைடோ பயன்படுத்துறாரு. அப்போ அவரு இது பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் இடைவெளியில் பயன்படுத்துங்க. இடைவெளியில் தாராளமாக பயன்படுத்தலாம். அந்த இன்ஆர்கானிக்னு சொல்லக்கூடிய ரசாயனத்தையே வந்து சாப்பிட்டு செரிச்சு உணவாக மாற்றக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. இருக்கு. அப்போ ரசாயன விவசாயத்தை ரசாயன பொருட்களை பயன்படுத்தி விவசாயம் பண்றவங்களும் இதை பயன்படுத்தலாம். இயற்கை விவசாயம் பயன்படுத்தலாம். ஆமா, ஏன்னா இது வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், ஆர்கானிக் பத்தி தான் பேசுறாங்க. சில பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இல்லை, எல்லாருக்கும் பயன்படுத்தலாம். அதே போல மக்கும் குப்பைகள், அதாவது வந்து இப்போ வேஸ்டான குப்பைகள் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த மக்கும் குப்பைகளை வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல மக்குது, ஒரு 100 நாள்ல மக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த WDC அது மேலே தெளிச்சிங்கன்னா 30 நாள்ல மக்கிடும். நமக்கு தரமான ஒரு இயற்கை இடுப்புலாம் நமக்கு கிடைச்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காசியாபாத்தில் உற்பத்தி பண்ணாங்க. இந்த உற்பத்தி எப்படின்னா மாட்டு சாணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிரி, நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரி. நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து எடுத்த ஒரு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரி தான் இது. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம் சார், அப்புறம் அப்படி தொடர்ச்சி நம்ம பேசலாம். இப்போ ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா விவசாயிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு ட்ரம்மு. இந்த ட்ரம்மில் தண்ணி நிரப்பிடுறோம். தண்ணி நிரப்பிட்டு இதில் வந்து 2 கிலோ நாட்டு சக்கரை. அந்த 2 கிலோ நாட்டு சக்கரை வந்து முடிஞ்ச வரலாம் ரசாயனம் பயன்படுத்தாததாக இருந்தால் ரொம்ப நல்லது. நாட்டு சக்கரை ரசாயனம் பயன்படுத்தாததுன்னு தான் சொல்லுவோம். முடிஞ்ச எவ்வளோ ரசாயனம் பயன்படுத்தாத நாட்டு சக்கரையை வந்து நம்ம இதில் பயன்படுத்துகிறோம். 2 கிலோ நாட்டு சக்கரை போட்டுக்கிறோம். 2 கிலோ எடுத்து போடுங்க. 2 கிலோ நாட்டு சக்கரை ஒரு டப்பா. இது வந்து ஒரு டப்பாவுக்கு இது வந்து 50 ml. இந்த WDCயோட கொள்ளளவு வந்து 50 ml. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 கிராம் அந்த 10 கிராம் பேஸ்ட் வடிவத்தில் கொடுத்துருந்தாங்க. அந்த பேஸ்ட்லேருந்து இப்போ WDCயை வந்து லிக்விட் ஃபார்ம்லேயே கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய லைஃப் டைம் வந்து 5 வருஷம் வச்சுக்கலாம். 5 வருஷம் வச்சுக்கலாம். இப்போ வந்து இது 100 லிட்டர், இந்த டப்பாவுக்கு வந்து 100 லிட்டர் கொள்ளளவு கொண்டு தண்ணி இருந்தால் போதுமானது. இதை வந்து நீங்கள் மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து 100 லிட்டர் இருக்கு. அந்த 100 லிட்டர்ல வந்து 80 லிட்டர் நீங்க விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு மீதி 20 லிட்டர் வச்சிருக்கீங்க. 20 லிட்டர் அந்த 20 லிட்டர்ல 2 கிலோ நாட்டு சக்கரை கலக்குறீங்க. கலந்து 7 நாள் கலக்கி விட்டீங்கன்னா திருப்பி மறுபடியும் உங்களுக்கு 100 லிட்டர் WDC ப்ரிப்பரேஷன் தயார். ஒரு தடவை வாங்கினா போதும். மறுபடியும் நாட்டு சக்கரை வாங்கிட்டா அது அந்த செலவு மட்டும் தான். ஒரு தடவை வாங்கிக்கணும். 5 வருஷத்துல இதை ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி ரீசைக்கிளுக்கு அதே மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். அதே போல தான். அதோட வீரியம் கம்மியா வருமா? இல்ல சார், 5 வருஷம் லைஃப் டைம் சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் இதே இந்த நுண்ணுயிரோட பெருக்கம் இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தெளிச்சோம்னாக்கல ரசாயன உரத்தினுடைய பயன்பாடுகள் வந்து செயல்பாடுகள் பிளஸ் பயன்பாடுகள். அதாவது செயல்பாடுகள் என்னும்போது அதனுடைய சிறப்பா இருக்கும். பயன்பாடு என்னும்போது நம்ம குறைச்சிக்கலாம். ரசாயன விவசாயிகளே இருந்தாலும் அதனுடைய செயல் இப்போ 100 கிலோ போடக்கூடிய இடத்துல ஒரு 70 கிலோ போட்டீங்கன்னா போதும், இல்லை 60 கிலோ அந்த ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் கட்டாயம் கிடைக்கும். இப்போ ரெடி சார், நாட்டு சக்கரை வந்து கரெக்ஷன் ரெடி ஆயிடுச்சு. நாட்டு சக்கரை எடுத்து இதில் நம்ம ஊற்றிடுறோம். இப்போ இந்த பேரல் வந்து ஒரு சுத்தமான ஒரு பேரலாக இருக்கணும். இந்த பேரல் வந்து ரசாயனங்கள் எதுவும் பயன்படுத்தாத பேரலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லது. அப்படி இருந்ததுன்னா சுத்தமாக வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு
இந்த பேரலில் வந்து சுத்தமான தண்ணியை நிரப்பணும். சுத்தமான தண்ணினா இப்போ வந்து ஃப்ளோரைடு கலந்த தண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம குடிக்கிறதுக்கெல்லாம் வந்து தண்ணி பைப்பில் வருது. ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரைடு பயன்படுத்தின குளோரின் பவுடர் பயன்படுத்தின தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணி வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் வேண்டாம். நம்ம கிணத்து தண்ணி அப்படின்னா போர் தண்ணி டேரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வடிகட்டிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அதில் கலக்கக்கூடிய இந்த குச்சி தான் ரொம்ப முக்கியம். இந்த குச்சி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் எடுத்துக்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மரக்குச்சி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அப்படி வைக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர், அதாவது தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் கூட அதில் அட்டாச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் முக்கியமானது நம்ம பயன்படுத்துறது வந்து நாட்டு சக்கரை இனிப்பு. இந்த இனிப்புக்கு வந்து பக்கத்தில் ஈக்கி வந்து இதில் உட்காந்து அந்த இடத்துல வந்து தன் இனத்தை விருத்திப்படுறதுக்காக முட்டையை வச்சுட்டு போயிடும். நாம் அதுக்கு தெரியாது. இது மூலமா என்ன பிரச்சனை வரும் நமக்கு? நம்ம இதை போட்டு கலக்கிட்டு இருக்கும்போது அந்த முட்டைகள் வந்து இந்த லிக்விடுக்குள்ள ஃபார்ம் ஆயிடும். ஓகே. அப்போ இதனுடைய இனப்பெருக்கு இங்க உட்காந்துரும். இதுல நிறைய புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும். அதை இது கெட்டு போயிடும். அதனாலதான் வந்து இந்த ஸ்டிக், இந்த குச்சி வந்து ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போது குச்சியை நல்ல தண்ணியில கழுவிட்டு அதே போல வெயில்ல சூரிய ஒளியில காய வச்சுதான் நீங்க வைக்கணும். ஓகே. அப்படியே கலக்கிட்டு அப்படியே வச்சிடக்கூடாது. இந்த ட்ரம்மும் இந்த குச்சியும் ஓகேங்களா? ஓகே, இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. இந்த ட்ரம்மோட ஹைட்டோட இது அதிகமா இருக்கு. ஆமா, இந்த ட்ரம்மோட ஹைட்டா இருந்தா தான் நம்ம கலக்கிறதுக்கு வசதியா இருக்கும். கைப்பிடிச்சு கலக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே. முடிஞ்சவங்களும் 1 இன்ச் பைப்போ 1.5 இன்ச் பைப்போ தாங்குற மாதிரி தண்ணியில கலக்கிறது ஹார்ட்னஸா இருக்கணும். இந்த மாதிரி 2 பக்கம் மூடி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா அதுக்குள்ள இருப்ப எதுவும் முட்டை வச்சிட கூடாது இல்லையா? அதனால இது ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து எப்படி ப்ரிப்பரேஷன், அதாவது வந்து இதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா தூய்மையான தண்ணி எடுத்துக்கிறோம். தூய்மையான தண்ணினா பார்த்தீங்கன்னா பாசி படர்ந்த தண்ணி வேண்டாம், ரொம்ப உப்பு தண்ணி வேண்டாம், ஃப்ளோரைடு கலந்த தண்ணி வேண்டாம். இந்த மாதிரி நல்ல தண்ணியாக எடுத்துக்கிறோம். இந்த தண்ணியில் வந்து நம்ம 2 அளவு pH அளவு தான் இருக்குங்களா? அது pH குறைஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. அதுக்கு தான் நம்ம கிணத்து தண்ணி யூஸ் பண்ணிக்க சொல்கிறோம், இல்லை போர் தண்ணி யூஸ் பண்ணிக்க சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு சக்கரை இதில் போடுறோம். எடுத்து கொடுமா. நாட்டு சக்கரை இந்த மாதிரி தனியாக ஒரு பக்கெட்டில் கரைச்சிக்குவாங்க. அப்படி கரைச்சிட்டோம்னா அதனுடைய எல்லாமே கரைஞ்சிடும். வாட்டர் சாலிபிள்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் கரைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கரைஞ்ச நாட்டு சக்கரை இதில் கலந்துடுறோம். இப்போ கலந்துட்டு ஒரு டைம் நல்லா கலக்கிடுறோம். இப்போ எல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, நல்லா கலங்கிடுச்சு. இப்போ அதை கொட்டுங்க சார். மூடி ஓப்பன் பண்ணிட்டு இதை போடுங்க. அப்படியே ஊற்றிடலாம். போடுங்க, அப்படியே போடுங்க. இதுவும் நாட்டு சக்கரை கரைச்சல் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இது வந்து தாய் தருவோம் சார் இதில் போட்டாரு. இப்போ பாருங்க நல்லா கலக்கிட்டு இருக்கு. இது தண்ணி ஊற்றி கழுவலாமா? இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி கொடுங்க. இப்போ பாருங்க கலக்கிட்டு இருக்கிறோம். இப்படி கலக்கும்போது ஒரு சிலர் வந்து கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது சௌகரியமோ, கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ அது நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம கலக்கணும். இப்படி கலக்கும்போது இந்த பேரலில் இந்த அளவை விட கொஞ்சம் கீழே இருக்கணும். ஏன் கீழே இருக்குன்னா ஃபுல்லாக இருந்தால் நம்ம கலக்க முடியாது. அதனால் அளவு வந்து கீழே இருக்கணும். இப்போ பாருங்க சென்டரில் குழி பாகம் வருதுங்களா? வருது. குழி வருதுங்களா? அந்த குழியில் வந்து இப்படி வரும்போது இதோடைய பரப்பளவு அதிகரிக்கும். என்ன நன்மை கிடைக்குது? காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சொல்லக்கூடிய ஆக்சிஜன் வந்து இதுல உட்புகும். நீர்ல வந்து உட்புகும் போது இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை ஈஸியா சுவாசிக்கும் போது அதோட இனப்பெருக்கம் அதிகமாகும். அதுக்காக தான் வந்து இப்படி சொல்றோம். ஒரு நாளைக்கு காலை மாலை 2 வேளையில. நிறைய வீடியோல சார் நானும் பார்த்தது 2 சைடு இந்த பக்கம் கிளாக் வைஸ் கொஞ்சம் ஆன்டி கிளாக் வைஸ் கொஞ்சம் சுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு சைடா சுத்தணும்னு சொல்றீங்க. இல்ல, அவங்க சௌகரியம். ஒரு சைடு பாருங்க இப்படி இது ஃபுல்லா கலங்கத்துக்காக அப்படி சொல்லுவோம். இப்படி ஒரு சைடு சுத்தினாலும் ஓகே தான். ஆமா. இப்போ பாத்தீங்களா இப்படி எத்தனை சுத்தி வைக்கணும்? குறைஞ்சது ஒரு 50ல இருந்து 100 சுத்து. குறைஞ்சது ஒரு 100 சுத்து சுத்துறதும் நம்ம ரொம்ப நல்லது. ஆமா, சுத்திடுறீங்களா? இது வந்து ஆக்சிஜன் வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி பண்றோம். இப்ப மீன் தொட்டியில பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாம மீன் இறந்து போயிடும். அது எல்லாருக்கும் தெரியறது இல்ல. அந்த தொட்டியெல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லுவோம். காரணம் வந்து குறைஞ்ச அளவுல ஆக்சிஜன் உள்ள அதிகமான மீன் இருந்துச்சுன்னா அந்த சுவாசிக்க முடியாம ஆக்சிஜன் பற்றாக்குறைகள் தான் மீன் இறந்து போயிடும். அதை வந்து இங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வேகமா சுத்த. இது எத்தனை நாளைக்கு இந்த கரைச்சி வச்சிருக்கணும்? இது ரெடியாகிறதுக்கு 7 நாள் ஆகும் சார். 7 நாள் ஆகும். 7 நாள்ல நீங்க போட்டதுல இருந்து 7வது நாள் இது கரைசல் தயார். ஆமா. 7 நாளைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து இது மாதிரி சுத்தி விடணும்? காலை மாலை 2 வேளை சுத்துறது ரொம்ப நல்லது. 2 வேளையும் ஒரு தடவை குறைஞ்சபட்சம் 50 முறை சுத்தணும். குறைஞ்சபட்சம் 50 முறை. அப்படி முடியல சாயந்தரம் டைம் ஆச்சும் ஒரு டைம் ஆச்சும் கம்பல்சரி சுத்தணும்.
கலக்கி விடும். இது சுத்தறதோட பலனே வந்து ஆக்சிஜன் வந்து ரீப்ளேஸ் பண்றதுதான் மெயின். அதுதான். அதர்வைஸ் நம்ம சுத்தாம கூட விட்டுறலாங்களா? சுத்தாம விடலாம், தப்பு விடலாம். விட்டாலும் அந்த எண் நுண்ணுயிர் பெருக்கம் குறையும். அதுதான் முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு சுத்தி எடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு சுத்துறீங்களோ, காத்து வந்து உள்ள வந்து வெளியே வரணும். ஆமா, அப்ப வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகரிக்கும். அதுதான் மெயின். இப்போ ஒரு நாள் நாங்க சுத்தம் விட்டுட்டோமா, விவசாயிகள் எல்லாருமே வீட்டுல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இல்ல வெளியே போயிடுவாங்க, பரவாயில்ல, அவசர வேலைக்கு போயிடுவாங்க, அதனால பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் வந்து பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க மட்டும் மெயினா இந்த WDC உற்பத்தி அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டியது ஈக்கள் முட்டை வைக்காம பாத்துக்கணும். இதை சுத்திட்டு ஒரு வெள்ளை துணியா இருந்தாலும் சரி, இல்ல அது மூடிச்சுன்னா இந்த மாதிரி நிழற்பாங்க, முக்கியமான நிலத்தோட நிழற்பாங்க மரத்தடியா இருக்கணும், இல்ல நிழற்பாங்கான இடமா இருக்கணும். இந்த மாதிரி நிழற்பாங்கான பாதுகாக்கப்பட்ட இடத்துல வச்சோம்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமா அபரிமிதமான இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, ஈ வர ஆரம்பிக்கும். அதுக்கு தான் வந்து இதை மூடி பாதுகாக்கணும். அதுதான் மெயின். மூடி பாதுகாக்கிறத மெயின். இதை நாம வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அப்பப்போ பயன்படுத்திக்கலாம். ஓகே சார். இப்போ 7 நாள்ல கரைசல் வந்து நம்ம இது மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடறோம். ஈக்குவலோ இல்ல பூச்சிகளோ இது உள்ள போகிற மாதிரி மூடி வச்சிடறோம். நல்லா டைட்டா இருக்குது. ஆமா, இந்த குச்சியை வந்து சுத்தமா நல்ல தண்ணியில வாஷ் பண்ணி வெயில்ல வச்சுட்டு அதுக்கு மேற்பட்டா இதை வைக்கணும். இது மேல வச்சுக்கலாம், பாதுகாப்பா வச்சுக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து 7 நாளில் வந்து இது கலவை தயாராகிடுது. ஆமா, இப்ப ஏற்கனவே நம்ம 7 நாள் கலவை கூட வச்சிருக்கிறோம். அது எப்படி காமிச்சலாமா? இப்போ ஏற்கனவே நம்ம தயார் பண்ணி வச்ச WDC கலவை இது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு புளிப்பு ஸ்மெல் வரும். இது 7 நாள் முடிஞ்சதுன்னா இதுல இருந்து வரக்கூடிய வாடன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இது வந்து நம்ம வெள்ளை கரைச்சல் மாதிரி தான் தெரியுது. வெள்ளை கரைச்சல் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனா இதுல இருந்து வெள்ளை கரைச்சலுக்கும் இந்த WDCயோட கரைச்சலுக்கும் வித்தியாசம் தெரியும். பாத்தீங்கன்னா புளிப்பு வாசனை வரும். மோந்து பாருங்க. ஆமா ஆமா ஆமா, நல்ல புளிச்ச வாடை வரும். இந்த புளிச்ச வாடை தான் நம்ம எவ்வளவு நாளைக்கு இது அப்படியே வச்சிருக்கலாம்? நீங்க 3 மாசம் வச்சுக்கலாம். 3 மாசம் வச்சுக்கலாம். அதனால எந்த பாதிப்பும் இல்லை. பாதுகாத்து 3 மாசம். ஓகே சார். இப்போ அது வந்து ரெடியா இருக்குது. அது எப்படி வந்து மக்கள் வந்து விவசாயத்துக்கு என்னென்ன விவசாயத்துக்குலாம் பயன்படுத்தலாம்? இது வந்து காய்கறி பயிர்கள், பூ வகை பயிர்கள், மலர் பயிர்கள், கிழங்கு வகை பயிர்களுக்கு வேறு வழியா கொடுக்கலாம். ஆமா, அதே வந்து கீரை வகை பயிர்களுக்கு வந்து இலை வழியாகவும் கொடுக்கலாம், வேறு வழியாகவும் கொடுக்கலாம். அனைத்து வகையான பயிர்களுக்கு இலை வழி தெளிப்பாகவும் கொடுக்கலாம், வேறு வழியாக என்ன ரேஷியோல இதை எடுத்து தெளிக்கலாம். வேறு வழியாக கொடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் கொடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் ஒரே டைம் கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு டைமுக்கு ஒரு 5 லிருந்து 10 லிட்டர். அப்படி 10 லிட்டர் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 200 லிட்டர் தண்ணி, 200 லிட்டர்ல 20 லிட்டர் ஸ்டாப் பண்ணி வச்சிடறீங்க. இதை வச்சிடறோம். இது மறுபடியும் நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்காக வேண்டி மீதி 180 லிட்டர் தண்ணி இருக்கு. அந்த 180 லிட்டர்ல ஒரு டைமுக்கு 10 லிட்டர், ஒரு வாரத்துக்கு 10 லிட்டர். ஒரு வாரத்துக்கு 10 லிட்டர் எடுத்து நேரடியாக தெளிக்கலாமா, இல்ல அதை மறுபடியும் டைலூட் பண்ணுமா? அதை டைவர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி தெளிக்க கூடாது. அதுதான் முக்கியம். இது நம்ம ரெடி பண்ண வச்ச கரைச்சல் நேரடியாக தெளிக்க கூடாது. கண்டிப்பா. இதுவே வந்து அடர்த்தியான கரைசல் தான். இதை வந்து 10 லிட்டர்ல இருந்து 12 லிட்டர், அதாவது டேங்க் பாத்தீங்களா, அந்த டேங்க்ல வந்து 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்க் இருக்கு, 16 லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்க் இருக்கு, 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்க் இருக்கு. அந்த டேங்க்கு வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 200 மில்லி, 200 தண்ணிக்கு 200 மில்லி, 100 மில்லியே போதுமானது. 100, அதாவது வந்து வெயில் காலத்துல 100 மில்லி போதுமானது. 100 மில்லி ஒரு டேங்குக்கு 100 ml அளவு எடுத்து நல்லா கலக்கி சாயந்தர நேரத்தில் தான் ஸ்ப்ரேவே பண்ணணும் நீங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, இப்போ ஒரு டேங்குக்கு 200 ml, ஒரு 200 மில்லி வந்து ஒரு டேங்க்ல கரைச்சி ஸ்ப்ரே பண்ணலாம். அது வந்து 10 லிட்டர் அளவு கொண்ட டேங்க்ல 200 ml இந்த WDCயை வந்து நல்லா கலந்து மாலை வேலையில சாயந்தரம் 4 to 6 அந்த டைமுக்குள்ளார ஸ்ப்ரே பண்ணுங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ காலையில் நேரத்தில் வெயில் வராதுக்கு முன்னாடி தெளிக்கணும். இதமான நேரத்தில் தெளிக்கணும். சரி, இப்போ நம்ம பப்பாளி நாற்று பண்ணல இருக்கோம் இல்லைங்களா? ஆமா, இந்த பப்பாளி விவசாயத்துக்கு, பப்பாளி செடி வளர்ச்சிக்கு இந்த வேஸ்ட் டீகம்போசர் எந்த வகையில் பயன்படுது? இது வந்து ஒரு மிக சிறந்த வளர்ச்சி ஊக்கி. மிக சிறந்த வளர்ச்சி ஊக்கி. இந்த பப்பாளியில வேர் வழியா கொடுக்கும்போது வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தும் போது இப்போ வந்து ஒரு பப்பாளி நாத்துல வந்து நமக்கு வேர் வளர்ச்சி தான் முக்கியம். கண்டிப்பா. ஆமா, வேர் வளர்ச்சி எவ்வளவு சிறப்பா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டெம்ப் நல்லா இருக்கும், தடிமன். கண்டிப்பா சார். அதே போல அந்த இலைகளும் தரமா வீரியமா இருக்கும். அப்போ வேர் வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த WDCயை ஒரு டைமுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் குறைஞ்ச அளவில் ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி அளவு கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். இலை வழியா வேறு வழியாகவும் 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml. மேக்ஸிமம் பப்பாளி விவசாயி வந்து ட்ரிப் இரிகேஷன்ல போட்டிருக்காங்க, சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்காங்க.
சொட்டு நீர்ல கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன ரேஷியோல கொடுக்கலாம்? ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர் கொடுத்தா போதுமானது. ஒரு ஏக்கருக்கு ஒரு டைம் 2 ல இருந்து 5 லிட்டர். மினிமம் 2 லிட்டர். எத்தனை லிட்டர் தண்ணியில கலந்து கொடுக்கலாம்? 5 லிட்டர் 200 லிட்டர் தண்ணி கலந்து கொடுக்கலாம். 200 லிட்டர் தண்ணியில கலந்து கொடுக்கலாம். அப்பதான் ஒரே சீரா எல்லா இடத்துலயும் ஈவனா போய் சேரும். இப்போ 200 லிட்டர் பேரல்ல 200 லிட்டர் தண்ணியில 5 லிட்டர் கலந்து ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம். வாரம் ஒரு முறை கொடுத்துட்டு அப்படி கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், பூஞ்சானங்கள் எல்லாமே அழிச்சிடும். அப்ப ஒரு தடவை 150 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அவங்க வந்து பப்பாளி விவசாயம் முடிகிற வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அந்த ட்ரம் மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா, ட்ரம் சுத்தமாகணும், குச்சி சுத்தமாகணும், சூழ்நிலை சுத்தமா இருக்கும், வெயில் படாம இருக்கணும். இதை மட்டும் பாதுகாத்தோம்னா இதுல வந்து ஒரு 30% ரசாயன உரத்திலிருந்து நம்ம விடுபட்டலாம். அதுதான் விவசாய தோழர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியது வந்து விவசாய இடுபொருளுடைய செலவை வந்து குறைக்கணும். எப்போ வந்து ஒரு விவசாயி வந்து இடுபொருளுடைய செலவை வந்து குறைக்கிறாரோ அப்பதான் அவங்களோட லாபம் வந்து ரெட்டிப்பா பார்க்க முடியும். நீங்க ஒரு சிறப்பான ஒரு பதிவா இது இருக்கும். கண்டிப்பா நிறைய வீடியோ மக்கள் பார்த்துருப்பாங்க வேஸ்ட் டீகம்போசர் எப்படி பயன்படுத்துறதுன்னு. இது ஒரு நல்ல ஒரு இன்புட் அவங்க எடுத்துக்குவாங்க. இதன் மூலமா அவங்க வந்து விவசாயத்தை நல்லா பெருக்கிக்குவாங்க. சார் இது இப்ப உங்ககிட்ட இது கிடைக்குது இல்லையா? இருக்கு சார். நம்ம கடையிலே நம்மளே கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்களே கொடுத்து எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். குறைஞ்ச விலையில கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு பொருள் நேரடியா இயற்கை விவசாய இடுபொருள்களை மிக குறைஞ்ச விலையில இருக்கிறது இந்த WD. ஒண்ணு மட்டும்தான். இதை வச்சு அவங்க 3 வருஷம் ஒரு முறை வாங்கிட்டா 3 வருஷம் பயன்படுத்திக்கலாம். 5 வருஷம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். சாருடைய நம்பர் வந்து ஸ்க்ரோலிங் நாங்க டெஃபினட்டா கொடுத்துருக்கோம். இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. ஸ்க்ரோலிங்லும் மேபி இந்த இடத்துல வரும், நீங்க பாருங்க. அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி இயற்கை இடுபொருள் வந்து ஏன் இந்த இயற்கை இடுபொருளை நாங்க ஏன் ஊக்குவிக்கிறோம்னு சொன்னா, பப்பாளி விவசாயத்துக்கு வந்து நீங்க என்னதான் ரசாயன முறையில பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு 50% வந்து இயற்கை இடுபொருளை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா பப்பாளியுடைய அந்த ஸ்வீட்னஸ் டேஸ்ட் வந்து அதிகரிக்கும். அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். தெளிவாகவும் நிறைய வீடியோல பார்த்துருக்கிறோம். அதை பத்தி திரும்ப அதை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல அவாய்ட் பண்றேன். ஸோ அதனால வந்து அது மாதிரி இயற்கை இடுபொருள் வந்து வாங்குறதுக்கு சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அவர் வந்து உங்களுக்கு அறிவுரைகள், ஆலோசனைகளை கொடுத்து அந்த பொருளும் கொடுப்பாரு. இந்த ரசாயன உலகத்திலேயே வந்து நம்ம இயற்கையில மக்கள் ஏதோ ஒரு விதத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா வந்து தனி மனிதனால முடியாது. அது வந்து ஒரு மீடியாவால தான் முடியும். அந்த மீடியாவை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க. மக்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நினைச்சு இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் விவசாய சேனலுக்கு என்னுடைய மனமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.